திருப்பிக் கொள்வோம். லூக்கா 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். லூக்கா 2:9 முதல் 15 வசனங்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, தேவ தூதன் அவர்களை நோக்கி ஒரு காரியத்தை சொன்னான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இல்ல போதும், எல்லா ஜனத்துக்கும் போதும். அப்படி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ரைம்ஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பிரசங்கம் பூரா. எல்லா ஜனத்துக்கும் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமான ஒன்று கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க இல்லையா, கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்தவங்க பண்டிகை. கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்கள் பண்டிகை அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது எல்லா ஜனத்துக்குமான பண்டிகை. எல்லாரும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாட வேண்டும். எல்லாரும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லாருக்குமானது என்பதை நான் சொல்லல, தேவ தூதன் வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, யூத மக்களுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லல. வேதம் சொல்லுகிறது லூக்கா 2:10, தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு, ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த உறவினர்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அவருடைய தாத்தா பாட்டிக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும், அவருடைய நண்பர்களுக்கு ஒரு குடும்பத்துல பிள்ளை பிறக்கும் போது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மாத்திரம் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11வது வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி இங்க வாசித்த இந்த சம்பவம் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் போது நடந்த காரியத்தை நாம் இங்க வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசவிருக்கிறதான காரியம், இங்க முன்னாடி சேர் இருக்கு, வந்து உட்காருங்க. ஏதேன் தோட்டத்தில் கிறிஸ்துமஸ் என்பதை பற்றி உங்களோடு பேச போறேன். என்னது ஏதேன் தோட்டத்தில் கிறிஸ்துமஸா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்றைக்கு நம்ம அதை பத்தி தான் கொஞ்சம் பார்க்கும்படியா இருக்கிறோம். பாருங்க, வேதம் தேவனுடைய பிறப்பை, இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வந்து பிறந்ததை மேன்மையான ஒன்றாக கூறுகிறது. அது மெய்யாகவே மேன்மையான ஒன்றுதான். அது எல்லா மனுஷருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஏதோ ஒரு சார்பினர், ஏதோ ஒரு தரப்பினருக்கான நற்செய்தி கிடையாது. காரணம், முழு மனுக்குலமும் பாவத்திலே விழுந்து போனது, முழு மனுக்குலமும் சபிக்கப்பட்டிருந்தது, முழு மனுக்குலமும் தேவனை விட்டு தூரமாயிருந்தபடினாலே இயேசு இந்த பூமியிலே பிறந்தது எல்லா மனுஷனையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவனுடைய விழுந்து போன நிலையிலிருந்தும் அவனை மீட்டெடுக்கும்படிக்காகவே பிறந்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷனுக்கும் நற்செய்தி. ஏதேன் தோட்டத்துல கிறிஸ்துமஸ் சொல்றீங்களே, அப்ப ஏதேன் தோட்டத்துல எப்படி கிறிஸ்துமஸை கொண்டாடி இருப்பாங்க? நான் ஏதேன் தோட்டத்துல கிறிஸ்துமஸை ஆதாமும் ஏவாளும் நம்ம கொண்டாடுற மாதிரி கொண்டாடினாங்கன்னு சொல்ல வரல. நம்ம எப்படி கொண்டாடுறோம்? பலூனை கட்டி கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு சீரியலை போட்டு, இன்னைக்கு சிறப்பு திரைப்படம்லாம் வேற போடுறாங்களாம் சன் டிவில, கிறிஸ்துமஸ் தின சிறப்பு திரைப்படங்கள். அப்படியெல்லாம் கொண்டாடி இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கொண்டாடினாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆதாம் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆதாம் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு முட்டாய் ஏவாள் தூக்கி போட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த மாதிரி கொண்டாடினதா நான் நம்பல. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்பல் கிஃப்ட பரிமாறிக்கிட்டதா தெரியல, அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்க கிறிஸ்மஸ்க்கான ஷாப்பிங் போனாங்களான்னு கூட தெரியல இல்லையா. எங்க போய் ஷாப்பிங் போறது? கிறிஸ்மஸ் ஷாப்பிங் இன்னைக்கு நம்ம எல்லாம் போறோம் இல்லையா. 2 வாரத்துக்கு முன்னாடியே போய் ஒரு 16 கடை ஏறி இறங்கி அந்த அந்த கடைக்காரன்லாம் நொந்துடுறான். அந்த புடவை எடுத்து போடுறவன், அந்த சட்ட துணிமணி எடுத்து போடுறவங்கலாம், அவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுங்களுக்கு குமுறல போய் கேட்டீங்கன்னா வெளியே உள்ள சொல்ல மாட்டாங்க, வெளியே வந்துதான் சொல்லுவாங்க. அந்த ரேக்க மொத்தத்தையும் காலியாக்கி அவனை எடுத்து பிரிக்க வச்சு, ஆதாம் ஏவாள் அப்படியெல்லாம் கொண்டாடினாங்களான்னு தெரியல, போய் ஷாப்பிங் பண்ணாங்களான்னு தெரியல, அல்லது கிறிஸ்மஸ் ட்ரீய கிறிஸ்மஸ் மரத்தை நம்ம ஊர்ல இன்னைக்கு டெக்கரேட் பண்ணி வைக்கிறோமே, சீரியல் போட்டு குடில் வச்சு அப்படியெல்லாம் பண்ணாங்களான்னு தெரியல, அல்லது இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தையாவது டெக்கரேட் பண்ணாங்களா அதுவும் தெரியல. ஆனா அங்கே அவர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடினாங்க. கிறிஸ்மஸ்னா என்ன? முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? நான் இப்ப சொன்ன இதெல்லாம் தான் அநேகருடைய மனதுல கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வந்தா என்னுடைய நண்பர்கள் என்கிட்ட கேட்கறது, கேக் எங்க, பிரியாணி எங்க, குடும்பத்தில் எல்லாரும் கேட்கறது புது துணி எங்க, புது துணி எங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ்ன்றது என்னது? புது துணி, பிரியாணி, கேக்கு, அப்புறம் இன்னும் என்னதுங்க? புரியல. கிஃப்ட், இப்படி நிறைய மனசுல வச்சிருக்கிறோமே. உண்மையாகவே கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ்னா ஒரே ஒரு காரியத்தை பற்றி தான் குறிக்கிறது. கிறிஸ்மஸ் என்றால் அது ஒன்றை தவிர வேறொன்றும் இல்லை. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், சர்வலோகத்தையும் படைத்தவர், மனிதனாக இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்பதை தவிர வேற ஒன்றுமே, நம்ம சொல்ற நம்முடைய கற்பனையில் இருக்கிற வேற ஒன்றுமே கிறிஸ்மஸை குறிக்கிறது அல்ல. கிறிஸ்மஸ்ங்கிறது ஏதோ கிறிஸ்மஸ் ட்ரீயோ, குடிலோ, கிறிஸ்மஸ் தாத்தாவோ, கிஃப்ட்ஸோ, புது துணிகளோ, கேக்கோ, பிரியாணியோ இது கிடையாது. இயேசு இதெல்லாம் கொண்டாட்டத்தின் அடையாளங்களா இருக்கிறது. ஆனா கொண்டாட்டத்தினுடைய காரணம் என்னன்னா, இயேசு தம்முடைய எல்லா மகிமையும் துறந்து எல்லாவற்றையும் படைத்தவர் ஒரு மனிதனாக இந்த பூமியில வந்து பிறந்தார். அதற்கு காரணம் மனிதனை அவர் நேசிக்கிறார் என்பதை, அளவு கடந்து நேசிக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படியாகவே அப்படி வந்து பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இல்ல, இயேசு 6000 ஆண்டுகளுக்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டார். வேதாகமம் 6000 ஆண்டுகளுக்கான ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இங்க இருக்குது. அதனால உலகமே 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உண்டாச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. உலகம் அதற்கு முன்பதாகவே கூட உண்டாக்கப்பட்டிருக்கலாம், பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஆயிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதை நாம் எதிர்க்கவும் இல்லை, அதற்கு நம்ம மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை. ஏன்னா வேதமே அப்படிதான் சொல்லுது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு தெரியாது. 2வது வசனம் தான் சொல்லுது, உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அப்படின்லாம் போட்டிருக்கு இல்லையா. சோ தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது இல்ல. 6000 ஆண்டுகளுக்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறதான சத்தியம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாய் கொண்டாடுவது எதை கொண்டாடுறோம்னு சொன்னா, இயேசு பெத்லஹேமிலே வந்து பிறந்ததை, மனிதனாய் பிறந்ததை தான் கொண்டாடுறோம். அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அப்படின்னு சொன்னாலே அதுல மிக முக்கியமான ஒன்று அவர் கன்னி மரியாளினுடைய வயிற்றில வந்து பிறந்தது. எல்லாரும் மாதிரியும் அவர் பிறக்கல. இயேசு கிறிஸ்து பிறந்தது நேச்சுரல் பர்த் கிடையாது, சூப்பர் நேச்சுரல், இயற்கையான பிறப்பு அல்ல. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறப்பா இருக்கிறது. எல்லாரும் எப்படி பிறக்கிறார்கள் இந்த பூமியில? நம்ம எல்லாம் எப்படி பிறந்திருக்கிறோம்னா, ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுக்குள்ள இருந்து நாம் வந்திருக்கிறோம். அவர்களுடைய உறவின் நிமித்தம், அவர்களுடைய இணைதலின் நிமித்தம் மனிதர்கள் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். ஆனால் இயேசு இந்த பூமியில பிறந்தது அப்படி பிறக்கவில்லை. இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். ஒரு ஆணின் உதவி இல்லாமல் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட கன்னி மரியாளுடைய வயிற்றிலே வந்து பிறந்தார். நிறைய பேர் சொல்றாங்க, இதை என்னால் நம்ப முடியாதுங்க, இதை என்னால் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. எப்படிங்க ஒரு ஆணும் பெண்ணும் சேராம எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்? அது இயற்கைக்கு மாறான ஒன்றா இருக்கிறது. வழக்கமா அப்படி நடக்கலையே, வழக்கமா அப்படி நடக்கல, வழக்கமா அப்படி நடக்கிறது இல்லை. வழக்கமாய்
பிள்ளை பிறக்கணும்னா ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்துல இணைய வேண்டும், அவன் பிள்ளை பிறக்கும். இது என்ன இப்படி? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, நிச்சயதார்த்தம் தான் பண்ணிருக்கிறாங்களா, ஆனா அதுக்குள்ள எப்படி ஆயிற்று, இவ கற்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறதே, எப்படி இதை நான் ஏத்துக்க முடியும், இதை எப்படி நான் நம்ப முடியும், இதை என்னால நம்ப முடியாது அப்படின்னு அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை, அதாவது கன்னி மரியாளுடைய வயிற்றில பிறந்ததை, ஒரு ஆணின் துணை இல்லாமல் பிறந்ததை நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எப்படி நம்புறாங்கன்னு சொன்னா, அப்போ அவங்க ஒரு மனுஷனுடைய வயிற்றுக்குள்ளதான் இருந்தாங்க, அதாவது ஒரு ஸ்திரீனுடைய வயிறு. மரியாளுங்கிறவங்களும் ஒரு ஸ்திரீ தானே, அப்ப அதுவும் பாவ சரீரம் தானே, அவர்களுடைய ரத்தம் அதெல்லாம் இந்த மனுஷனுக்குள்ள கலந்துருக்கணும் இல்லையா, இயேசுக்குள்ள போயிருக்கணும் இல்லையா, அப்ப அவரும் பாவியாத்தானே பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, மருத்துவர்கள், சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. என்ன ரிப்போர்ட்னா, ஒரு பிள்ளை தாயின் வயிற்றில் இருக்கும்போது அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற ரத்தம் தாயினுடைய ரத்தம் கிடையாது. தாயினுடைய ரத்தம் அந்த பிள்ளையினுடைய சரீரத்துக்குள்ள அல்லது அந்த கருவுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையாம். இந்த தாயினுடைய எந்த ஒரு காரியமும் இந்த பிள்ளைக்குள்ள போகிறது இல்லை. எந்த மனிதன், அதாவது அந்த தகப்பனுடைய ரத்தம், அந்த தகப்பனுடைய காரியங்கள் தான் அந்த பிள்ளைக்குள்ள போகுதுங்களாம். அந்த தகப்பனுடைய அந்த நேச்சர், அந்த ரத்தம், அதுதான் அந்த பிள்ளைக்குள்ள போகுது. அப்ப இந்த வயிற்றுல அவ என்னதான் பண்றான்னா, அந்த பிள்ளை, அந்த கருவை வளர்த்தெடுக்கிறதுக்கான ஆகாரத்தை கொடுக்கிறது, அதை பாதுகாத்து அதை பெற்று வெளியே கொடுக்கிறது தான் பெண்ணினுடைய வேலையா இருக்கிறதுன்னு மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இயேசு இந்த பூமியில கன்னி மரியாளுடைய வயிற்றில பிறந்தார் அப்படின்னா, அப்ப அவரும் ஒரு பாவ சரீரத்தின் ஊடாகத்தான பிறந்தார், அப்ப அவரும் பாவியாத்தான இருக்கணும். இல்ல இல்ல இல்ல, அவர் பாவ சரீரத்திலே பிறந்தார், ஆனால் பாவியாக பிறக்கவில்லை, பாவமாக பிறக்கவில்லை. எல்லா மனிதர்களும் பிறக்கும் போது ஆதாமுடைய வித்திலிருந்து பிறந்தார்கள், ஆதாமுக்குள்ளிருந்து வந்த அந்த வழியில பிறந்தாங்க. ஆனால் இயேசு ஆதாமினுடைய வித்திலிருந்து பிறக்கவில்லை, தேவாதி தேவனுடைய தம்முடைய தகப்பனாகிய பிதாவின் வித்திலிருந்து பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் ஏன் ஒரு பெண் அங்கே தேவைப்பட்டாலும் சொன்னா, அந்த பெண்ணை தான் பிசாசு வஞ்சித்து இந்த பூமியை பாவத்திற்குள்ளே விழ தள்ளினான். பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும். உண்மை என்னன்னு கேட்டா, ஸ்திரிக்கு வித்தே கிடையாது, மனுஷனுக்கு தான் தேவன் வித்தை வைத்திருந்தார். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும். எந்த ஒரு பெண்ணை வஞ்சித்து இந்த உலகத்தை ஒன்றுமில்லாமல் பிசாசு மாற்றினானோ, பாவத்திற்குள்ள தள்ளினானோ, சமாதானம் இல்லாமைக்குள்ள தள்ளினானோ, சபிக்கப்பட்ட ஒரு உலகமாய், இருள் நிறைந்த ஒரு உலகமாய் மாற்றினானோ, ஆண்டவர் சொன்னாரு, அதே பெண்ணை நாம் பயன்படுத்தி இந்த உலகத்தை ஒளி நிறைந்த உலகமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உலகமாய், நீதி நிறைந்த ஒரு உலகமாய் மாற்றுகிறேன். அதற்காக நானே மனுஷனா பிறந்து வரேன்னா பிறந்து வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸா நீங்களும் நானும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, கன்னி பிறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத அநேகர், அவங்க ஒரு சிலர் எதை ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னா, நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, இந்த ட்ரோன் பீன்னு சொல்லுவாங்க. தேனீக்களிலே ராணி ஒண்ணு இருக்குதான். தேனீக்கள்ல என்ன இருக்குதுங்களா, ராணி தேனி ஒண்ணு இருக்குதான். அந்த தேனி அன்ஃபெர்டிலைஸ்டு எக்ல இருந்து தான் வருதான். அதாவது வழக்கமாய் இந்த தேனீக்கள் உருவாகிற விதமாய் அது உருவாகாம, அது எப்படி உருவாகுது, எப்படி பிறக்குதுன்னு சொன்னா, இயேசு எப்படி ஒரு ஆண் துணை இல்லாம பிறந்தாரோ, இந்த ட்ரோன் பீ, இந்த குயின் பீன்னு சொல்றாங்க, ராணி தேனி இருக்குதே, இது ஒரு ஆண் தேனியினுடைய உதவி இல்லாமலே பிறக்குமா, அதுதான் ராணி தேனியா அப்படின்னு. நேற்றுக்கு உட்காந்து நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, வெர்ஜின் பர்த்தை பத்தி படிக்கும் போது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டிராகன் சொல்றாங்க. இன்னைக்கு டிராகன்ஸ் எல்லாம் உலகத்துல இல்ல, ஆனா டிராகன்ல ஒரு குறிப்பிட்ட டிராகன்,
அந்த தலைமைத்துவம், அந்த ராஜா மாதிரி இருக்கிற அந்த டிராகன் வந்து எப்படி பிறக்கும் சொன்னா ஆணின் துணை இல்லாம பிறக்கும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற சமூகம், இதெல்லாம் அங்கீகரித்துக் கொள்ளுகிற விஞ்ஞானிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்பை மாத்திரம் அங்கீகரிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் அவளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானா. இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாவமற்றவராய் பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆதாமினுடைய வித்தினாலே அல்ல, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வித்தினாலே பிறந்தார். நிறைய பேர் சொல்றாங்களே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமா இருக்குது இந்த பிறப்பு. உண்மை, அது அப்படித்தான் இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் இயற்கையோடு வந்து செயல்படும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே தான் காரியங்கள் நடைபெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 400 வருடங்கள் ஒரு பெரிய அமைதி. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இருக்குது. அதுக்கு பேர் இருண்ட காலம்னு சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு பேச நேரம் இல்லை. இருண்ட காலம்னு சொல்றாங்க. இந்த இருண்ட காலத்துல மனிதன் தேவனோடு என்னதான் முயற்சி பண்ணியும் பேசவே முடியல. தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட பெற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக, ஆசாரியர்கள் மூலமாக பேசி கொண்டிருந்த தேவன் இந்த 400 வருடம் மனிதனிடத்துல எதுவுமே பேசல, தொடர்பே இல்லை. மனிதன் எப்படியாவது தேவனை எந்த முறையில போய் தேடுறதுன்னு தெரியல. எவ்வளவு பலி செலுத்தி பார்க்கிறான், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறான். இன்னைக்கு கூட மனிதர்கள் தேவனை, கடவுளை கண்டடையும்படிக்காய் என்னென்னமோ பண்றாங்க. நடந்தே போறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, முடி வளர்த்துறாங்க, தாடி வளர்த்துறாங்க, அதை எடுக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க. கடவுளை கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னன்னா, நம்மை தேடுகிற தேவனை விட்டு நாம் தேவனை தேடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்ல வர காரியம் அதுதான். நான் இங்க பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நீங்க தேடுற கடவுள் கிடையாது, உங்களை தேடுகிற தெய்வம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மனிதனை தேடி இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனெல்லாம் கடவுளை தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது இந்த ஒரு தெய்வம் மாத்திரமே மனிதனை தேடி இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான், இந்த ஒரு மனுஷன் மாத்திரம்தான். என்ன மனுஷன் சொல்றீங்க, அவர் கடவுளா மனுஷனா? வேதம் சொல்லுகிறது அவர் 100% கடவுளாகவும் 100% மனிதனாகவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்குள்ளே மனித தன்மைகள் இந்த பூமியில வாழும்போது இருந்தது, தெய்வீக தன்மைகளும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மனிதர்களாய் உங்களையும் என்னையும் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், இந்த ஒரு மனுஷன் தான் பூமியில பிறக்கிறதற்கு முன்பாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தவர் என்று வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. இந்த பூமியில நீங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? அப்படின்னா எங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. தெரியலங்க. நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னது தெரியல. இந்த கல்யாண போட்டோ எல்லாம் பிள்ளைகளுக்கு காட்டும் போது பிள்ளைகள் கேட்கிற ஒரு கேள்வி, அம்மா எங்க நான் காணோம், என்ன காணோம்? கல்யாண போட்டோ எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து காமிங்களேன். உங்க கல்யாண போட்டோ எல்லாம் அவங்க கேட்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தா, பெரிய பிள்ளைகளா இருந்தா கேட்க மாட்டாங்க. கேட்கலன்னு வந்து சொல்லாதீங்க. சின்ன பிள்ளைகள்கிட்ட காமிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, எங்க என்னைய காணோம்? அப்ப சொல்லுவாங்க, நீ ஊருக்குள்ள இருந்த. நான்லாம் கேட்டிருக்கேன், இப்ப நீ வயிற்றுக்குள்ள இருந்த, எங்க இருந்தனே தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஒவ்வொரு விதமா சொல்றாங்க எல்லாரும். இயேசு ஒருவர் மாத்திரமே இந்த பூமியிலே பிறக்கிறதற்கு முன்பாகவும் வாழ்ந்தவர், இந்த பூமியை விட்டு போன பின்பும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவர் 100% தெய்வமாகவும் 100% மனிதனாகவும் இருக்கிறார். நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியல பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றில பிறந்தார் என்பதை அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லியிருக்கணும்ல, எல்லாத்தையும் பற்றி சொல்லி இருக்கிறாரு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்பை பற்றி எங்கேயுமே பேசலையே, ஏன் பேசல? அப்ப வந்து அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு சிலர் வாதிடுகிறது. அநேக இடங்கள்ல இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கறத நானே பார்த்திருக்கிறேன். பைபிள் காலேஜஸ்ல இன்னும் ஒரு சில சபை பிரிவினர் இதை நம்புறாங்க. அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றில பிறக்கல அப்படின்னே நம்புறாங்க. அது வேதத்துக்கு முற்றிலும் புறம்பானது. நீங்க அப்படி நம்பாதீங்க. இயேசு இந்த பூமியிலே ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றில வந்து பிறந்தார். அப்ப ஏன் பவுல் சொல்லல? இல்ல பவுல் சொல்லியிருக்கிறாரு, ஆனா வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே
அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே. பொதுவாக புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். கிரேக்க மொழியில இந்த பிரசன்னமானதினாலே அப்படிங்கிற இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எபிஃபனி அப்படிங்கறதான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். எபிஃபனி, எங்கெல்லாம் இயேசு தோன்றினார், இயேசு அவர்களுக்கு காட்சி அளித்தார், அல்லது இயேசு வந்தார் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம், அவர் வரப்போகிறார் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறாங்க, எபிஃபனி. எபிஃபனினா அவர் உதித்தார். இருளிலே ஒரு வெளிச்சம் உதிக்கிறதை போல ஒரு 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 இருள் நிறைந்த உலகத்திலே இயேசு வெளிச்சமாய் வந்து உதித்தார். அவர் பிரசன்னமானார். பிரசன்னம்னா என்னன்னா, பிரசன்ஸ் சொல்றாங்களே, ஸ்கூல்ல போயிட்டு எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க பிள்ளைகள் இல்லையா? காலையில போனாலும் ஒவ்வொரு பீரியடுக்கும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. எத்தனை பேர் ஸ்கூல் போயிட்டு வந்தீங்க? இன்னைக்கு கேட்கல, போயிருக்கீங்க இல்லையா? ஸ்கூல்ல போனோன்னு பேர் சொன்னோன்னு என்ன சொல்றோம்? பிரசன்ட் சார் சொல்றோமா? அப்படின்னா என்னன்னா, மை பிரசன்ஸ் இஸ் ஹியர். நான் இங்கே பிரசன்னமாயிருக்கிறேன். ஏன் நான் இங்கதான் இருக்கிறேன். ஐ எம் பிரசன்ட் ஹியர். இயேசு, இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு இந்த பூமியிலே வந்து பிரசன்னமானார், தோன்றினார். அப்படின்னா நிறைய பேர் சொல்ற மாதிரி அவருடைய தோற்றம் என்பது மறைவில்லாத தோற்றம். நிறைய போட்டோல நீங்க பார்த்திருக்கலாம், தோற்றம் மறைவு போட்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவு டேட்டே போட முடியாது, தோற்றம் டேட்டே போட முடியாது. அவர் இந்த பூமியில வந்து ஒரு மனுஷனாய் பிரசன்னமானார். அவருடைய பிறப்பு அதிசயமான பிறப்பு. காமன் பர்த் கிடையாது, அன்காமன் பர்த். எல்லாரை போன்றும் அவர் பிறக்கவில்லை, அவர் வித்தியாசமாய் பிறந்தார். அவர் மனிதனுடைய, ஆண் மனிதனுடைய உதவியற்றவராய் பிறந்தார். இங்க வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் பிரசன்னமானதினாலே. அவர் பிறந்ததினாலேன்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி சொல்றாருன்னா, அவர் பிரசன்னமானதினாலே. நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எபிஃபனி அப்படிங்கிற இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷைனிங் இன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அவர் பிரகாசித்தார், அவர் உதித்தார், பிரசன்னமானார் அப்படின்னு போட்டிருக்கு. தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இங்க இயேசுவை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானதாம். எபிஃபனி shined into this world. அவர் இந்த உலகத்திலே பிரகாசமாய் ஒளி வீசுகிறவராய் தோன்றினார், வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் மாத்திரம் அல்ல, அநேக அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை, 2 வருகையை பற்றி வேதம் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகைகளை பற்றி பைபிள் ஸ்பீக்ஸ் ஆஃப் 2 advents of Jesus Christ. ஒன்னு, முதலாவது வருகை பெத்லஹேமிலே அவர் ஒரு பாலகனாய் வந்து பிறந்ததை குறிப்பிடுகிறது. முதலாவது வருகை அவர் குமாரனாய் பாலகனாய் வந்து பிறந்ததை குறிப்பிடுகிறது. 2வது வருகை இயேசு இனி ஒரு விசை வரப்போகிறார், இன்னும் ஒரு முறை வரப்போகிறார், 2ஆம் வருகை என்று வேதம் அதை சொல்லுகிறது. அந்த இடத்துலயும் இயேசு வருகிறார், இயேசு வரப்போகிறார் என்ற அந்த இடத்துலயும் இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க, எபிஃபனி அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. 1 யோவான் 3:5 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. இந்த வெளிப்பட்டார், பிரசன்னமானார், வெளிப்பட்டார், தோன்றினார், இது எல்லாமே ஒரே வார்த்தைகள், எபிஃபனி. எபிஃபனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருள் நிறைந்த ஒரு உலகத்திலே அவர் வெளிச்சமாய் வெளிப்பட்டார், பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே அவர் நீதியாய் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது. இது 2வது வருகையை பற்றி சொல்லுகிறது. முதல் வருகையில சொல்றாரு அவர் பிரசன்னமானதினாலே. இப்ப 2வது வருகையை பற்றி சொல்றாரு, இனி ஒரு முறை வரப்போகிறார், இயேசு மீண்டும் வரப்போகிறார். பிரியமானவர்களே, சமீபத்துல ஏஆர் ரஹ்மான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏஆர் ரஹ்மான், என்ன பாஸ்டர் எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வியா அது, நாங்க எத்தனை பாட்டை கேட்டிருக்கோம். ஏஆர் ரஹ்மான் தெரியும் இல்லையா? ஏஆர் ரஹ்மான்ட்ட சமீபத்துல ஒரு பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுத்தப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, உலகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களை, பெரிய பெரிய ராஜாக்களை, பெரிய அந்தஸ்து படைத்த எல்லாரையும் நீங்க மீட் பண்ணிட்டீங்க,
எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கிறார். சமீபத்துல டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்தப்ப கூட 50 இந்தியாவின் தலை சிறந்த மனிதர்களை கூப்பிட்டு ஜனாதிபதி மாளிகையில ட்ரம்ப்பை சந்திக்க வச்சாங்க. அப்ப வரிசையா எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த ப்ரோக்ராம் லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஏஆர் ரஹ்மானும் அங்க நின்றுட்டு இருந்தார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்ட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, எல்லாம் நிறைய மனிதர்கள் எல்லாம் நீங்க சந்திச்சிட்டீங்க, நிறைய பேரை இந்த உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களோடு நீங்க நெருங்கி பழகி இருக்கிறீங்க, இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில யாரை சந்திக்க நீங்கள் விரும்புகிறீர்கள்? இன்னும் இவரை மட்டும் என்னால சந்திக்கவே முடியல அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் என்ன இருக்குதுன்னு கேட்டப்போ அந்த ஏஆர் ரஹ்மான் சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. அவர் என்ன சொன்னார்னா, இயேசு வரப்போகிறார், மீண்டும் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுது, குரான் சொல்லுது. ஆகவே அப்படி அந்த இயேசு மீண்டும் வருகிறார்னா, ஒருவேளை நான் இந்த உலகத்துல ஜீவனோடு இருப்பேன் என்றால் இயேசுவை சந்திக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் சொன்னார். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இயேசு மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். முதல் முறை குமாரனாக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்தார். இரண்டாவது ஒரு முறை வரப்போகிறார், நியாயம் தீர்க்கிற ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், அப்ப முதல் ராஜாவா வரலையான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, ராஜாவாகத்தான் வந்தார். ஏன்னா போய் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே அப்படின்னு தான் கேட்கிறாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய வருகை புதிய ஏற்பாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி தான். எபிஃபனி, வெளிப்பட்டார், பிரசன்னமானார், அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லா அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இயேசு முதலாவது இந்த பூமிக்கு வரும்போது தன்னுடைய ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நிலையிலிருந்து மனித அவதாரத்தை எடுத்து இந்த பூமியிலே வந்தார். இயேசு இந்த பூமியிலே வந்தது, இந்த பூமியில வாழ்ந்து அவ்வளவுதான் முடிச்சிட்டார் வாழ்க்கை. எல்லாரும் மாதிரி செத்து எங்க போனாருன்னே தெரியலங்க. நிறைய பேர் இன்றைக்கு நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறாங்க இல்லையா? செத்தா யாரு கண்டான்னு சொல்றாங்க. இல்ல, செத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே அந்த வாழ்க்கையை நாம் எங்கே கழிக்க போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறது தான். நித்தியமா வாழ போறோம். நம்ம இந்த பூமியில ஒரு 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் வாழ்றது இந்த பூமியில இருக்கிறது எதற்காகன்னு சொன்னா, நான் என்னுடைய மீதி இருக்கிற நித்தியமான வாழ்க்கையை மோட்சத்துல கழிக்க போறேனா அல்லது நரகத்துல போய் என்னை நானே தள்ளிக்கொள்ள போகிறேனா என்பதை தீர்மானிக்கிறதுல இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கு இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், நான் சொல்றேன், நித்தியமாய் சந்தோஷத்தின் வாழ்வை, மோட்ச வாழ்வை பெற்று அனுபவிக்க முடியும். ஏங்க, இயேசுவை அறிந்து கொண்டாதான், இயேசுவை பற்றி கொண்டாதான், அல்லது இயேசுவை நம்பினாதான் நாம் மோட்சத்துக்கு போக முடியுமா? வேற வழியே கிடையாதா? எங்க அம்மா நேற்றுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்கிறாங்களாம். என்ன திறக்கிறாங்களாம்? எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. டோக்கன் போட்டாங்களாமா, எங்க ஆபீஸ்ல எல்லாரும் போறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இயேசு என்றைக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ அன்னைக்கே சொர்க்க வாசல் திறந்தாச்சு. ஆமே, இயேசு என்றைக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ அன்னைக்கே சொர்க்க வாசல்லாம் திறந்து உங்களுக்காய் கதவுகள் ரெண்டும் திறந்து காத்திருக்குது. நீங்க வரமாட்டீங்களான்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுகிறது, அவர் அனுதினமும் உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், அந்த நகரத்துக்குள்ளே ரட்சிக்கப்படுகிற யாவரும் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள்னு போட்டிருக்குது. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்காய் எனக்காய் சொர்க்க வாசல் திறந்திருக்குது. ஏங்க, காலையிலேயே நல்ல வார்த்தையை தான் கேட்கலான்னு வந்தா சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்றீங்களே. நான் சொல்றேன், அங்க போறது மாத்திரம் இல்லைங்க, இங்கேயே உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கமாய் மாற்ற இயேசு உங்களுக்கு அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் நியூயார்க் என்கிறதான அமெரிக்க பட்டணத்துல நின்று பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். சுவிசேஷத்தை அறிவித்துட்டு இருந்தாராம். பாருங்க, நீ மோட்சத்துக்கு போகணும்னா இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், உனக்கு இயேசு தேவையெல்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ அந்த வழியாய் வந்த ஒரு விபச்சார ஸ்திரீ சொன்னாலாம், கொஞ்சம் நிறுத்துங்க, பிரீச்சர் ஸ்டாப், பிரசங்கியாரே கொஞ்சம் நிறுத்துங்க, என் வாழ்க்கை இங்க நரகமா இருக்குது, இப்பவே இப்படிதான் இருக்குது, நரகமா இருக்கிறது, அனுதினமும் வேதனை,
பண கஷ்டம், கடன் தொந்தரவு, இங்கேயே என் வாழ்க்கை நரகமாத்தான் இருக்குது, குடும்பத்துல சமாதானம் இல்லை, வியாதி, போராட்டங்கள், இங்க முதல்ல எனக்கு இந்த வாழ்க்கையை மோட்சமா மாத்துறதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொன்னாலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க செத்து பரலோகத்துக்கு போறது ரெண்டாவது, இந்த பூமியையே பரலோகமாய் மாற்ற இயேசு உங்களுக்கு தேவை. உங்களுடைய வீடு ஒரு குட்டி மோட்சமாய் மாற வேண்டுமானால் இயேசு உங்களுக்குள்ளே வர வேண்டும். இயேசுவை நீங்கள் உங்களுக்குள்ள வர வச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பம் சமாதானமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், பண கஷ்டங்கள் மாறும், வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகம் பெறுவீர்கள். இங்கேயே ஜீவனுள்ள சாட்சியில நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்துலயே பல ஆண்டுகளாய் வியாதியில் இருந்தவர்கள் பரிபூர்ண சுகம் பெற்று அந்த வியாதி இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இயேசு உங்களுக்கு தேவை பிரியமானவர்களே. பல ஆண்டுகளாய் குடும்ப பிரச்சனைகளிலே பல விதமான போராட்டங்கள் இருந்தவர்கள் இயேசுவை அறிந்து கொண்ட பின்பதாய் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்கு இயேசு தேவை. நீங்க எங்க இருந்து வேணா பார்க்கலாம், லைவ்ல பார்த்துட்டு இருக்கலாம், ஆன்லைன்ல பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். உங்களுக்கு சொல்றேன், இயேசு உங்களுக்கு தேவை பிரியமானவர்களே. இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இயேசு உங்களுடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே பிறக்கட்டும். அவர் இந்த உலகத்திலே பிறந்தது எதற்காக சொன்னா, உங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்காய், நன்மை நிறைந்த வாழ்வாய் மாற்றும்படிக்காய் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார் பிரியமானவர்களே. ஏதேன் தோட்டத்துல ஒரு கிறிஸ்துமஸ், அங்க வருவோம். ஏதேன் தோட்டத்துல ஒரு கிறிஸ்துமஸ். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் ஸ்திரிக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்க கிரியேஷன் ஆர்டரை சொல்றாரு தேவன். யார் யாருக்கு மேல யார் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. ஸ்திரியானவளுக்கு மேல புருஷன் இருக்கிறான். நல்லா கவனிங்க, ஸ்திரியானவளுக்கு மேல யார் இருக்கிறா? புருஷன் இருக்கிறான். இது தெரியாதனாலதான் நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை பாருங்களேன். ஸ்திரியானவளுக்கு தலைவனா யார் இருக்கிறா? புருஷன் இருக்கிறான். புருஷனுக்கு தலைவனாய் கிறிஸ்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. புருஷனுக்கு தலைவனா யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு தலைவராய் பிதாவானவர் இருக்கிறார். நீங்க அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலைவராய் இருக்கிறார் என்றும் ஸ்திரிக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, இந்த கிரியேஷன் ஆர்டர் முதல்ல புரியலனாலே பிரச்சனை தான். இந்த கிரியேஷன் ஆர்டர், இந்த சிருஷ்டிப்பினுடைய ஒழுங்கு புரியலனாலே பிரச்சனை தான். 1 கொரிந்தியர் 11:7 வாசிக்கிற, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை, ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷன் முதலாவது உண்டாக்கப்பட்டான். இந்த மனுஷனுக்குள்ளிருந்து ஸ்திரியானவள் உண்டாக்கப்பட்டால் இந்த 2 பேரும் கிறிஸ்துவின் சாயலிலே கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படி உண்டாக்கப்பட்டார்கள். அவருடைய சாயலே நமக்கு கொடுத்த தேவன் இந்த சாயலை எடுத்து மனிதனாய் பிறக்க விரும்பினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சாயல் தான் நமக்குள்ள இருக்குது. ஆனா இந்த மண்ணான சரீரத்துல அவர் மகிமையின் தேவன் பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு படிச்சிருக்கலாம், PhD 5-6 வச்சிருக்கலாம், நீங்க என்ன வேணா படிச்சிருக்கலாம், எவ்வளவு பணம் வேணா வச்சிருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராய் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு அழகானவங்களா வேண்டுமானாலும் இருக்கலாம், கருப்போ வெள்ளையோ சிகப்போ மஞ்சளோ பச்சையோ எதுவா வேணா இருக்கலாம், எல்லாமே மண்ணு தான் வேதம் சொல்லுது. எல்லாமே என்னதுங்களாமா? ஒரு சிலது படிச்ச மண்ணு, ஒரு சிலது படிக்காத மண்ணு, ஒரு சிலது பணக்கார மண்ணு, ஒரு சிலது ஏழை மண்ணு, ஒரு சிலது கருப்பு மண்ணு, ஒரு சிலது வெள்ளை மண்ணு. இந்த மண்ணை மகிமையாய் மாற்றுகிறது கிறிஸ்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மண்ணை மகிமையான ஒரு பாண்டமாய் மாற்றுவது தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்தது நிமித்தமாய் இது மகிமையாய் மாறி இருக்கிறது. ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே
2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ளே தம்முடைய சுவாசத்தை ஊதினாராம், தம்முடைய ஆவியை ஊதினாராம், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிற பின்பு, தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்பொழுது 21வது வசனம், அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். சரி, இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு, நான் சொல்றேன். மனுஷனை முதல்ல தேவன் உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு பாக்குறாரு, எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்குது, மனுஷன் மாத்திரம் எப்படி இருக்கிறான்? தனியா இருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் தனியா இருக்கிறது என்ன கிடையாது, நல்லது அல்ல, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சு அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இன்னைக்கும் எடுத்துட்டு இருக்கிறாருன்னா கிடையாது, ஏற்கனவே எடுத்துட்டாரு. அதை சதையினால் அடைத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி என்ன பண்ணாராம், அந்த பெண்ணை கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்னாடி நிறுத்துறார். திருமணங்கள் மோட்சத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருப்பீங்க இல்லையா? உண்மையாவே இந்த திருமணம் தான் மோட்சத்தில் நிச்சயிக்கப்பட்டது. மற்ற திருமணங்கள்லாம் மற்றதும் கூட தான், சிலதெல்லாம் இல்லை, பார்த்தா அப்படி தெரியல, சிலதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. திருமணங்கள் மோட்சத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. தேவன் பண்ணி கொண்டு வந்து ஏவாளை கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே நான் நினைக்கிறேன், ஏவாள் மாதிரி அழகான ஒரு பெண் இன்னும் இந்த பூமியில பிறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பார்த்த உடனே ஆதாம் விழுந்துட்டார், கவிதையா அள்ளி விடுறாரு. நீங்க போய் வாசிச்சு பாருங்க, இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தில் ஆண்டவர் இப்பதான் கூட்டிட்டு வர்றாரு, வரவே இவர் கவிதை பாட ஆரம்பிச்சிட்டார். இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சமா இருக்கிறார், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவார், இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. இது எல்லாம் தேவனுக்குள்ளிருந்து மனிதன் வந்தான் என்பதை காண்பிக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல தேவன் மனுஷனை உண்டாக்குறார். 2வது அதிகாரத்துல பாக்குற மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான், அதனுடைய வரலாறுலாம் இருக்குது. 3வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இப்படி உண்டாக்கப்பட்ட மனிதன், அழகாய் உண்டாக்கப்பட்ட மனிதன், தேவன் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சாரு. இவன் தனியா இருக்கிறது நல்லது இல்லைங்கிற வரைக்கும் மனுஷனை பார்த்தார், கவனித்தார். அவனுக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்த தேவன், இந்த மனுஷன் ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு சூழ்நிலையில அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான், அந்த தேவனை சந்தேகப்பட ஆரம்பித்தான். ஒருவேளை இப்படி இருக்குமோ, பிசாசு வந்து சொல்றான், ஏன் தெரியுமா இந்த மரத்தை கனியை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் உனக்கு சொன்னாரு, இதை சாப்பிட்டா நீ கடவுளை மாதிரி ஆயிருவ. இவன் ஏற்கனவே கடவுளை மாதிரி தான் இருக்கிறான். தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனையே சந்தேகப்பட்டான். ஒருவேளை அதனால ஆண்டவர் எதுவும் தடுத்து வச்சிருப்பாரோ, மறைச்சு வச்சிருப்பாரோ. இன்னைக்கு அநேக சமயங்கள்ல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியுமா, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்க முடியுமா நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் சொல்றேன், அதனாலதான் இன்னும் உங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய முடியாம இருக்குது. ஆதாம் ஏவாளும் தேவனை சந்தேகப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து, அது 3வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அத நிமித்தம் பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது நிமித்தம் இன்றைக்கு இருக்கிற உலகம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். சமாதானமற்ற உலகம், நிம்மதியில்லாத உலகம், எங்கும் விவாகரத்துகள் பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் மாத்திரம் எத்தனையோ லட்சம் விவாகரத்துகள் இன்னும் தீர்ப்பளிக்காம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப நீதிமன்றம் சொல்லுது, எங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. வர்ற வழக்குகளை என்ன பண்ண முடியல, உங்களால கையாள முடியல, அவ்வளவு வழக்குகள் வருதுன்னு சொல்றாங்க. உலகமெல்லாம் வியாதிகள். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தேவன் சிருஷ்டிக்கவில்லை. தேவன் உண்டாக்கின உலகத்தை நீங்க போய் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் எப்படி தேவன் உலகத்தை உண்டாக்கினார்னு போட்டிருக்கு. அதெல்லாம் சொல்லி முடிச்சு ஆண்டவர் சொல்றார், தேவனாய் கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளேன்னு சொல்லி எழுதி இருக்குது. அந்த இடத்துல போய் பாருங்க, இந்த வியாதியை கர்த்தர் அங்க வைத்தார். இந்த அன்னைக்கு இதனால சண்டை வரணும்னு
நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு நேரம் சரியில்லைங்க. அவங்களுக்கு என்ன சரியில்லை? என்ன சரியில்லைங்களாமா? நேரம் சரியில்லை. இந்த நட்சத்திரம் மாத்திரம் இங்க வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? தேவன் அப்படி உண்டாக்கவே இல்லைங்க. இந்த நட்சத்திரம் இங்க வந்துருச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்கும், இந்த நட்சத்திரம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சுன்னா குடும்பம் கிடையாது. தேவன் சமாதானம் நிறைந்த ஒரு உலகத்தை உண்டாக்கினார், நிம்மதி நிறைந்த ஒரு உலகத்தை உண்டாக்கினார். தேவன் சகலவிதமான நன்மைகள் நிறைந்த ஒரு உலகத்தை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, வியாதியோ தரித்திரமோ சாபமோ எந்த விதமான ஆசீர்வாத குறைவோ தேவன் உண்டாக்கின உலகத்தில் கிடையாது. எல்லாம் நிறைவா இருந்தது. இதெல்லாம் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே உண்டானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு கூட வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது வாய் கூசாம மனுஷன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவன் ஏன் தான் என்னை இப்படி விட்டுட்டானோ. ஆண்டவன் எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? வாய் கூசாம ஒரு காரியத்தை சொல்றேன், என்னது? ஆண்டவன் ஏன் தான் என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டானோ. ஆண்டவன் தள்ளுறது இல்லைங்க, நாமே போய் உளுந்துறதுதான். கடவுள் எல்லாருக்கும் நல்வழி காண்பிக்கிறார். இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வழி தான் காமிச்சிட்டு இருக்கிறார். அதெல்லாம் போக முடியாது, இந்த வழியில நான் போக மாட்டேன், என் வழி தனி வழின்ட்டு போனீங்கன்னா கஷ்டம்தான். என் வழி தனி வழின்னு போனா என்னதான்? கஷ்டம்தான். நான் சொல்லுகிறேன், இயேசுவே வழியா இருக்கிறார். நான் சொன்னேன், ஏன் மோட்சத்துக்கு இயேசு இல்லாம போக முடியாதா? நிச்சயமாய் முடியாது. காரணம், வேதம் சொல்லுகிறது, இயேசுவை தவிர இந்த பூமியிலே வழி இல்லை. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்று தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பிசாசுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் சொன்னா என்னன்னா, கவர்னன்ட் லாங்குவேஜ். மனிதனோடு பண்ணின உடன்படிக்கை தேவன் நிறைவேற்றும்படியாய் பிசாசிட்ட சொல்றாரு, நிச்சயமாய் ஸ்திரியை கொண்டு நீ இந்த மனித குலத்தை சமாதானத்தை கெடுத்த சபிக்கப்பட்ட ஒரு உலகமாய் மாற்றினையே, அதே ஸ்திரியை கொண்டு இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை நான் மீண்டும் சீரமைக்க போறேன். அந்த ஸ்திரியின் மூலமாகவே இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரப்போகிறேன். அந்த ஸ்திரியின் மூலமாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போறேன். அந்த ஸ்திரியின் மூலமாகவே நீதியை கொண்டு வரப்போகிறேன் என்று இயேசு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து தம்முடைய குமாரனை அந்த பெண்ணின் மூலமா இந்த பூமியிலே பிரசன்னமாக செய்து, அவர் இந்த பூமியிலே மனித குலத்தினுடைய சாபங்கள் எல்லாம் தன் மீது சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 3:15 ஆரம்பிக்கப்பட்ட அந்த சாபம் யோவான் 3:16 முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தம்முடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள், மோட்ச வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த பூமியிலும் மரணத்திற்கு பின்பும். மோட்சம்ன்றது செத்ததுக்கு அப்புறம் கிடையாதுங்க. இந்த பூமியிலே உங்களுடைய வாழ்வு ஒரு மோட்சமாய் மாற முடியும், அதை மாற்ற முடியும். அதற்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் வந்து ஆதாமோடும் ஏவாளோடும் பேசிட்டு இருப்பாராம். டெய்லியும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே. இங்க பாருங்க, வழக்கமா நடக்கிற ஒரு காரியம் இது. பகல்ல குளிர்ச்சியான வேளையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் வந்து இந்த ஆதாமோடும் ஏவாளோடும் பேசிட்டு இருப்பாராம். They were friends. தேவனும் ஆதாமும் ஏவாளும் நண்பர்களாயிருந்தார்கள். அவர்கள் நண்பர்கள். அவர்களுக்கு நல்ல தகப்பனாய் மாத்திரமல்ல, நல்ல நண்பனாகவும் இருந்தார். பாருங்க, ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருப்பாங்களாம். ஒரு நாள் இயேசு வருகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். முதலாவது கிறிஸ்துமஸ் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? முதல் கிறிஸ்துமஸ்
முதல் கிறிஸ்துமஸ் செய்தி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கிடையாது, மெரி கிறிஸ்துமஸ் கிடையாது. முதல் கிறிஸ்துமஸ் செய்தி ஒரு கேள்வி. இந்த உலகத்தினுடைய முதல் கிறிஸ்துமஸ் செய்தி என்ன தெரியுங்களா? தேவன் கிறிஸ்துமஸ்னா நான் முதல்ல சொன்னேன், தேவன் பூமிக்கு வர்றது. ஒவ்வொரு நாளும் தேவன் வானத்தை விட்டு மனுஷனை தேடிட்டு பூமிக்கு வந்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. பகலின் குளிர்ச்சியான வேலையில அன்னைக்கும் வராரு, மனுஷனை தேடிட்டு வராரு. தேடிட்டு வரும்போது அந்த நாள் வித்தியாசமா இருக்கிறது. டெய்லி வந்த மாதிரி இல்ல, டெய்லி வந்த மாதிரி இல்ல. அந்த நாள்ல மனிதன் தொலைந்து போய்விட்டான், தேவனை விட்டு தூரம் போய்விட்டான், தேவனை கீழ்ப்படியாம போயிட்டான். அப்படிப்பட்ட சமயத்துல முதல் கிறிஸ்துமஸ் செய்தி என்ன தெரியுமா? ஒரு கேள்வி. ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கும் கூட அதுதான் கேள்வி. இயேசு இந்த பூமிக்கு வந்து உங்க பேரை சொல்லி கேட்கிற கேள்வி, நீ எங்க இருக்கிற? நீ ஏன் கூட உறவாட வேண்டிய என்னுடைய பிள்ளை, நீ என்னோடு பேச வேண்டிய, என்னோடு உறவில் இருக்க வேண்டிய என்னுடைய மகன், என்னுடைய மகள், நீ எங்க இருக்கிற? ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தேடிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அன்றைக்கு ஞானிகள் சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை தேடிட்டு வந்தாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று மனிதன் தேவனை தேடுகிறதை பார்க்கிறோம். ஆனா இங்க மனுஷன் தேவனை தேடுகிறதற்கு முன்பதாகவே தேவன் மனிதனை தேடி இருக்கிறார் என்பதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம். பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு கடவுளை தேடி எங்கெங்கயோ போலாம். அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க, இந்த கோயிலுக்கு போனா என்னுடைய சாபம் தீர்ந்துராதா, என்னுடைய பரம்பரை சாபம், என்னுடைய தலைமுறையா தொடர்ந்து வருகிற சாபம், இதெல்லாம் இந்த இடத்துக்கு போனா தீர்ந்துராதா, இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனா தீர்ந்துராதா அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறீங்களா? கடவுளை தேடி இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்களை தேடி வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை விட்டுட்டு நீங்க எங்க தேவனை தேடிட்டு போறீங்க? அவர் உங்களுக்கு பின்னாக வந்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, அழகாய் மாற்ற போதுமானவருக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கேட்கிறதை பார்க்கிறோம். அங்கே போய் அவர்கள் ஒளித்து கொண்டார்களாம். போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தங்களை ஒளித்து கொண்டார்கள். அப்ப தேவன் வராரு, வந்து அவர்களுக்கு முதல் கிறிஸ்துமஸ் கிஃப்ட கொடுத்தாரு. என்ன தெரியுமா? ஒரு ஆட்டை பிடிச்சு அடிச்சு அதனால ஒரு தோலுடைய உண்டாக்கி அவர்களுக்கு போர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துமஸுக்கு துணி வராரு, பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆட்டை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை எடுத்து மனுஷனுக்கு போர்த்தி சொல்ற, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், நான் இன்னும் உன்னை என்ன பண்றேன்? நேசிக்கிறேன். அதனாலதான் அவங்களை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். ஒருவேளை தோட்டத்துக்குள்ளேயே வச்சிருந்தா அவங்க போய் ஜீவ விருட்சத்தையும் பறிச்சு நித்தியமாய் பாவ நிலைமையிலே சாகாமே இருந்திருப்பாங்க. சரீரத்துல கேன்சர் வரும், அது அரிச்சுக்கிட்டே இருக்கும், வலியா இருக்கும், ஆனா சாவு மட்டும் வராது. சரீரத்துல வேற என்னென்ன வியாதிகள் இருக்கோ வரும், அந்த துன்பம் நேரிட்டு கொண்டே இருக்கும், ஆனா மரணம் மட்டும் வராது. நித்தியமாய் அப்படியே வாழ்ந்திருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த ஜீவ விருட்சத்தையும் பறிச்சு சாப்பிடாதபடி நான் உன்னை நேசிக்கிறபடினால உன்னுடைய இந்த பாவ சரீரத்தை, இந்த நிலைமையை நான் மாற்ற விரும்புறேன். இப்போதைக்கு இந்த தோட்டத்திலிருந்து வெளியே போக வச்சு அவருடைய அந்த தோட்டத்தை தேவன் அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனை தேவன் நேசித்தபடினால அதை பண்ணார். பிரியமானவர்களே, மனுஷனை வெறுத்ததுனால பண்ணல. ஒரு ஆட்டை அடித்தார், தேவன் ரத்த பிரியருங்கிறதுனால அதெல்லாம் பண்ணல. கர்த்தருக்கு வந்து எப்படியாவது ஒரு ரத்தத்தை பார்த்துடணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. கடவுள் ஒரு ரத்த காட்டேரி மாதிரி நினைக்கிறாங்க. எப்படியாவது ரத்தத்தை பார்த்துடணும். அவருக்கு ரத்தம்னா ரொம்ப இஷ்டங்க. சகப்பு கலர்ல ரத்தத்தை பார்க்கலன்னா அவருக்கு மனசே என்ன பண்ணாது? ஆறாது. அதனாலதான் சொல்லியிருக்காரு, பாவத்தின் சம்பளம் மரணம்னு. கிடையாதுங்க, தேவனுக்கு ரத்தம் அவசியமா இல்லை. நல்லா கவனிங்க. அங்க ஒரு ஆட்டை அடிக்க வேண்டியது கர்த்தர் எப்படியாவது போ ஒரு பலியை செலுத்த எனக்கு போ, அது தேவனுக்கு அவசியமா இருக்கல. நான் ரத்தத்தை பார்த்தே ஆகணும், பாவம் பண்ணிட்டே என் ரத்தம் எல்லாம் துடிக்குது, இப்ப ரத்தம் சிந்தணும், உன்னை கொல்லணும் இல்ல ஒரு ஆட்டை கொல்லணும் அப்படின்னு தேவன் துடிக்கல. அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியது தேவனுக்கு அவசியமா இல்ல, மனுஷனுக்கு அவசியமா இருந்தது. இவனுக்கு பயம், தேவன்கிட்ட போறதுக்கு பயமா இருக்குது.
தேவனிடத்தில் நெருங்குகிறதற்கு பயப்படுகிறான். அனுதினமும் தேவனோடு உறவாடி கொண்டிருந்த மனுஷன், தேவனோடு பேசிட்டு இருந்த மனுஷன், தேவனோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்த மனுஷன், தேவன் வந்து கூப்பிடுறார், ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறாய்னா போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் போய் சொல்றாரு, வா ஆதாம், பரவாயில்ல, நீ தப்பு பண்ணிட்டதான் பரவாயில்ல, பாவம் செஞ்சுட்டதான் பரவாயில்ல, நான் உன்னை இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு, உன்னை என் பிள்ளைவே பாக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், நீ வான்னு சொல்றாரு. ஆனா ஆதாமால ஏவாளால வர முடியல, போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அன்று சொல்றாரு, சரி பரவாயில்ல, உனக்காக நீ தப்பு பண்ணிட்ட இல்லையா, உனக்குள்ள பெரிய பயம் வந்துருச்சு, குற்ற உணர்ச்சி வந்துருச்சு, அதை போக்குறதுக்காக, அந்த பயத்தை போக்குறதுக்காக, அந்த குற்ற உணர்ச்சியை போக்குறதுக்காக நான் ஒரு ஆட்டை உனக்கு பதிலா, நீ தானே தப்பு பண்ண, சரி இந்த ஆட்டை அடிக்கிறேன், நான் உன்னை அடிச்சிருவேன் தானே பயப்படுறேன், நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், நான் உன்னுடைய நல்ல தகப்பனா இருக்கிறேன், உனக்கு பதிலா உன்னுடைய பயத்தை போக்குறதுக்கு, உன்னுடைய குற்ற உணர்ச்சியை போக்குறதுக்கு நீ என்கிட்ட நெருங்கி வரணுமே, அதுக்காக இந்த ஆட்டை நான் என்ன பண்றேன், பலி செலுத்துறேன்னு சொல்லி அந்த ஆட்டை அறுத்து அது துடி துடிக்கு இறக்கிறத பார்க்கும்போது தேவனுக்கு ஆனந்தமா இல்லைங்க. குமாரன் கல்வாரி சிலுவையிலே மரித்த போது தேவனுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. அடப்பா பரவாயில்ல, கைதட்டி தேவன் தூதர்களோட சிரிச்சிட்டு இல்ல. அது யாருக்கு சந்தோஷம்னா நமக்கு தான் சந்தோஷம். என்னுடைய ஸ்தானத்தை நான் தான் அப்படி செத்துருக்கணும், ரத்தம் சிந்தி துடி துடிக்க ஆதாமும் ஏவாளும் தான் செத்துருக்கணும். ஆனா இவர்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதை பார்த்த உடனே இவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி வருது. பரவாயில்ல, இப்ப தேவனிடத்துல போலாம், ஏன்னா நம்ம அடியெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சு, வாங்கிக்கிச்சு. இனி தேவன் என்ன அடிக்க மாட்டார். அதுக்கு முன்னாடியே அவங்க போயிருந்தாலும் அடிச்சிருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடியே அவங்க போயிருந்தாலும் என்ன பண்ணிருக்க மாட்டாருங்க, தேவன் அவர்கள் அடிச்சிருக்க மாட்டார். ஆனா இந்த ரத்தம், இந்த மரணம் தேவனுக்கு தேவைப்படவில்லை, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவைப்பட்டது. இந்த ஆட்டுக்குட்டி மரிக்கிறத பார்த்த உடனே, இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்துறத பார்த்த உடனே ஆதாமும் ஏவாளும் தேவன்கிட்ட வர்றாங்க. ஆண்டவர் கூப்பிடுறாருங்க, வா, அந்த ஆட்டினுடைய ரத்த அந்த 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 உடையவே எடுத்து, அந்த தோலையே எடுத்து அவர்களுக்கு வஸ்திரமாய் போர்த்து விடுகிறார். அது வஸ்திரமா போர்த்து விட்டு போ. அன்றைக்கு அவர்களுக்கு சொன்ன ஒரு கிறிஸ்துமஸ் மெசேஜ் என்னன்னா, நீ எங்க இருக்கிற? ஏதேன் தோட்டத்துல தேவன் அவர்களை தேடி வந்து சொன்ன ஒரு கிறிஸ்துமஸ் நற்செய்தி என்னன்னா, நீ எங்க இருக்கிற, உனக்கா நான் காத்துட்டு இருக்கிறேன், உன்னை நீதியின் சால்வையினாலே போர்த்தும்படிக்கு நான் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய குற்ற உணர்ச்சிகளை எடுத்து போடும்படிக்கு நான் உனக்காய் காத்துட்டு இருக்கிறேன். ரத்தம் சிந்துறத பார்த்தா தான் உனக்கு இந்த குற்ற உணர்வெல்லாம் போகுமா, நானே ரத்தம் சிந்துறேன்னு தான் இறங்கி வந்தார். அதான் கிறிஸ்துமஸ். இன்றைக்கு கூட தேவன் அதை தான் சொல்றாரு. இந்த உலகத்துல எல்லா மனுஷருக்கும் நற்செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன்ப்பா, தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர், உன்னை தேடி நானே வந்திருக்கிறேன், உன்னை நீதியின் சால்வையினாலே போர்த்தும்படிக்கு, உன்னுடைய பாவ நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை பரிசுத்தவானாய் நீதிமானாய் இந்த பூமியில வாழ வைக்கிறதற்கு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறதுக்கு நானே இறங்கி வந்திருக்கிறேன். அதுதான் கிறிஸ்துமஸ்ங்க. இயேசு இன்னைக்கு சொல்றாரு, அவர் வந்து எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அப்படியே அராஜகமா வந்து உள்ள வர்றதெல்லாம் கிடையாது. Our God is a decent God. நம்முடைய தேவன் மிகவும் மென்மையானவர், மற்றவங்கள மாதிரி கிடையாது. வந்தா பாப்பேன், இல்லைன்னா சொருவிடுவேன், அந்த மாதிரி கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு சொல்ற சுவிசேஷமே எப்படி இருக்குதுன்னா, இயேசுவை ஏத்துக்கோ இல்ல நரகத்துல தள்ளிடுவார். இல்ல இல்ல, நரகத்தை மனிதன் தேர்ந்தெடுக்கிறான். அது எப்படி இருக்குதுன்னா காஸ்பல், அந்த காஸ்பல் எப்படி இருக்குதுன்னா, என் காதலை எழுத்துக்கோ இல்லைன்னா ஆசிட் முட்டை அடிச்சிருவேன்ற மாதிரியே இருக்குது. மூஞ்சில் ஆசிட் அடிச்சிருவேன். இயேசு ஆசிட் அடிக்கிறவர் கிடையாதுங்க. இயேசு உங்களை பிடிச்சி அக்கினி கடல்ல தள்ளி, ஏ பாத்தியா என்ன ஏத்துக்கலையா, போட்டனா அந்த மாதிரி ஆள் கிடையாது. உங்களுக்காய் காத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணாலும் உங்க நன்மைக்காய் பண்றாருங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார், ஆதாமுடைய ஏவாளுடைய நன்மைக்காய் வெளியே அனுப்பினார். பாத்தியா, இவ்வளோ நிறைவை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் பாத்தியா, கிடையாதுங்க. வெளியே வந்து அவன் நல்லா தான் இருந்தான். வெளியே வந்து ஆதாம் ஏவாள் எப்படிதான் இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. ஆனா பாவத்தினுடைய விளைவுகள் அவர்களை நல்லா இருக்க விடாம பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அது எல்லாவற்றையும் அவர்களை விடுதலையாக்கி வெற்றி தரும்படிக்காக இயேசு இந்த பூமியில வந்தார். இன்றைக்கும் அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். அன்னைக்கு இயேசு பிறந்தப்போ எந்த சத்திரத்திலும் இடம் தரவே இல்லையா இயேசுவுக்கு. எந்த சத்திரத்திலும் என்ன பண்ணவே இல்லையா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? இயேசு பிறந்தப்போ என்ன பண்ணலீங்களா, சத்திரத்துல
இடம் இல்லாதனால போய் எங்க பிறந்தாராம்? மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கூட அவர் நம்முடைய உள்ளங்கள்ல பிறக்கிறதுக்கு நம்ம சொல்ற நோ ரூம் சார், நோ வேகன்சி, எவ்ரி ரூம்ஸ் ஆர் ஆக்குபைட். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தின் அறைகளை அநேக சமயங்கள்ல தேவனை தவிர எல்லாவற்றுக்கும் கொடுத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் கொடுத்திருக்கிறோம். இந்த உலகத்துக்கு, உறவுகளுக்கு, மனிதர்களுக்கு, இன்னும் பலவிதமான பழக்க வழக்கங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் இடம் இருக்குது. ஆனா இயேசுக்கு மாத்திரம் இடம் இல்லை. ஐயோ இயேசு உள்ள வந்துட்டாருன்னா இந்த சொந்தக்காரங்க வெளியே போயிருவாங்களே. நான் சொல்றேன், இந்த பூமியில் இருக்கிற எந்த சொந்தத்தை காட்டிலும் இயேசு சிறந்த சொந்தம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பழக்க வழக்கங்களை காட்டிலும் இயேசுவோடு பழகுகிற பழக்கம் இனிமையானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களை காட்டிலும் இயேசு சிறந்தவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம், இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எப்படி சத்திரத்துல இடம் இல்லைன்னா போய் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல நான் பிறந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல நான் சொல்றேன், இன்னைக்கும் வெளியே நின்று கதவை தட்டுறாரு. நீங்க கதவை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வருவார். இல்லைன்னா யாரு கதவை திறக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள போய் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், மாற்றி கொண்டிருக்கிறார், எங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறார். அதனாலதான் ரொம்ப தைரியமா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், இயேசு உங்களுக்கு அவசியம் பிரியமானவர்களே. நல் வாழ்க்கைக்கு இந்த பூமியில நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கட்டும், இனி வருகிற வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும். நான் சொல்றேன், ஏதேன் தோட்டத்துல அன்றைக்கு இயேசு வந்து சொன்னாரு, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இன்னைக்கும் அதுதான் செய்தி. நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன்ப்பா, உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி மரிக்க வேண்டியது அவசியமா இருக்குது, நானே மரிக்கிறேன். என்னுடைய மரணத்தை பாரு, என்னுடைய ரத்தம் சிந்துதலை பாரு, உன்னுடைய பயம் போட்டும், உன்னுடைய குற்ற உணர்வுகள் போகட்டும், நீ என்னிடத்துல நெருங்கி வா என்று இயேசு சொல்கிறார். இன்றைக்கு நான் உன்னை என்னுடைய பிள்ளையாய் அங்கீகரிக்கிறேன். இன்றைக்கும் நான் உன்னை என்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்றதுக்கு அதுக்காகத்தான் நான் வானத்தை விட்டு, மகிமையை விட்டு, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறேன் இயேசு சொல்றாரு. நான் சொல்றேன், இயேசு இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே, இல்லத்திலே பிறக்கிறதற்கு அவருக்கு அழைப்பு கொடுங்கள். ரூம் இல்லைன்னு சொல்லி இத்தனை வருஷமா, இத்தனை நாளா நீங்க சுவிசேஷத்தெல்லாம் ஒருவேளை கேட்டிருந்தாலும் இயேசுவை வெளியவே நிக்க வச்சிருப்பீங்கன்னா, இன்னைக்கு சொல்லுங்க, இல்ல இன்னைக்கு என் வாழ்க்கைக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், என் வாழ்க்கை நன்மையாய் மாறட்டும், இன்றைக்கு நீர் என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய இல்லத்திலே பிறப்பீராக. இன்றைக்கு உண்மையாகவே மெய்யான கிறிஸ்துமஸா இந்த வருஷம் மாறட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன், இது ஒரு பண்டிகை மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இது வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை ஏதோ ஒரு கொண்டாட்டம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்னமோ பண்ணோம் முடிச்சுட்டு போனோம், இல்ல இல்ல. நான் சொல்றேன், இந்த பண்டிகை உங்க வாழ்க்கையை மாற்றுகிற பண்டிகை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஒரு விஷயம், கண்களை மூடி. நீங்க இதுவரைக்கும் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளல, அல்லது பல காரணங்கள் நிமித்தம் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையிலேயே இருப்பீங்கன்னா, இயேசு சொல்றாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டுல, உன் உள்ளத்துல நான் பிறக்க விரும்புறேன். நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய இருதயத்தின் வாசற்படியில நின்னு இப்பவும் கதவை தட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. நீ கதவை திறந்து உள்ள வாங்கப்பான்னு சொன்னா நான் உள்ள வருவேன், இல்லைன்னு சொன்னா நான் அங்கேயே உனக்காக காத்திருப்பேன்னு சொல்றாரு. நம்முடைய தேவன் மிகவும் அன்பான தேவன் பிரியமானவர்களே. நீங்க அவரை உள்ள கூப்பிடுற வரைக்கும் உங்களுக்காக காத்திருப்பார். அவரை போன்ற அன்பை நீங்க இந்த பூமியில எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அவரை போன்று நேசிக்கிறவர்களை நீங்க இந்த பூமியில எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. எல்லாரும் கண்களை மூடி தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.